தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste daily. Taste the daily. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருந்துச்சு. இல்லை நமக்கு ஜிமிக்கிலி தான் வந்து பேரா வர போறாரு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரவுண்டு வச்சாங்க. எனக்கு டவுட் இருந்துச்சு, நமக்கு தான் அந்த இங்கிலீஷ் பேரிங் வந்துச்சு. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் பேசின இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் ஆகி அவங்களுக்கே பிடிச்சிட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஆமாம், நிறைய பேர் பசங்களாம் செம்ம பேர் தான் எப்படின்னா பேசி கல்யாணம் பண்ணிடுறாரு. அடா பாய்வீங்களா அடே அவங்க நமக்கு. ஐ லவ் யூவா? பணம், துட்டு, மணி. ஓ ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. இவங்க 2 பேர் எது குத்தாலும் செட் ஆகும். அதில் இவங்க பார்த்தீங்கன்னா ராதா மாதிரியே இருப்பாங்க, நான் சிவாஜி சார் மாதிரி இருப்பேன். இந்த போன வாரம் வந்து நம்ம பிதான் மகன் பார்த்தோம், அதில் வந்து குண்டான விக்ராமு, ஆனால் இவங்க வந்து அப்படியே சங்கீதா மாதிரியே இருப்பாங்க. அவரை கலாய்க்கிறது, அவரை கலாய்க்கிறது, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி அவர் ஏதாவது ஒரு கானா பாட்டு பாடுறது, அந்த மாதிரி தான். அண்ட் ஐ திங்க் இதுதான் எங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். சம்பளம், காசு, ஸ்லிப்பு, பில்லு. ஷில்பா பிடிக்கும். ஷில்பா அது குழந்தை மாதிரி ஜாலியாக நல்லாயிருக்கும். அது வாய்ஸு டான்ஸ்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன். அதனால ஷில்பா பிடிக்கும். இது ஷில்பாவுக்கு தெரியுமா? தெரியும், வீடியோ பார்த்தா தான் தெரியும். இதுக்கப்புறம் தான் தெரியுமா? நான் போய்லாம் சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை நிரஞ்சனா தான் எனக்கு வேணும்னு சொன்னால் அது வந்து ஏமாத்து. அப்போ அவங்க ஏமாத்தினான்னு சொல்லுறீங்களா? இல்லை, அவங்களுக்குள்ள இருக்கும். வணக்கம் ஜிமிக்கிலி, நிரஞ்சனா. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிங்கிள் பசங்க ஷோவில் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன் உங்களோட அந்த ஒரு பேரிங்க்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேரிங், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஒவ்வொருத்தட்டையும் நான் கேட்டேன். ஒவ்வொரு ஜோடியும் நம்ம கூப்பிட்டு பேசும்போது அந்த பேரிங் எப்படி நடந்துக்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டோரி சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களோட பேரிங் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிட்டது அந்த விஷயத்துலேருந்து வருவோம். சிங்கிள் பசங்களில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். சிங்கிள் பசங்கன்னு அந்த ஷோலாம் இந்த ஸ்கிரிப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது உங்கள்கிட்ட? ஆக்சுவலி இது கன்னடா வெர்ஷன் நான் பார்த்துருக்கேன், பேச்சுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுவே தமிழில் பண்ண போகிறான்னு சொன்னோன்னே எக்ஸைட் ஆகிட்டேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் இந்த பசங்க எல்லாருமே வந்து இன்ஸ்டா பேக்ரவுண்டில் இருந்தால் அதில் பாதி பேர் எனக்கு தெரியும் வேறு. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணது இல்லை. ஜி, விஜய் அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை. ஸோ ஐ தாட் ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி ஆன் போர்ட். இப்போ யார் பேரு அப்படின்ற அந்த கியூரியாசிட்டிலாம் கேட்டிங்களா? நான் ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி 9 பசங்க இருப்பாங்க, நீங்கள் 9 பொண்ணுங்க இருப்பீங்க, ரேண்டம் பேரிங் தான் நடக்கும், பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோடு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் அப்படின்னாங்க. சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் எபிசோடு எங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, ஒரு ரவுண்டு மாதிரி அமைஞ்சு. அப்போவே நான் யோசித்தேன், நமக்கு செகண்ட் எபிசோடு தான் ரிவீல் பண்ணுவாங்க யார் பார்ட்னர்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருந்துச்சு. இல்லை நமக்கு ஜிமிக்கிலி தான் வந்து பேரா வர போறாரு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரவுண்டு வச்சாங்க. எனக்கு டவுட் இருந்துச்சு, நமக்கு தான் அந்த இங்கிலீஷ் பேரிங் வந்துச்சு. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நான் பேசின இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் ஆகி அவங்களுக்கே பிடிச்சிட்டு இருக்கும். ஓகே, இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஆமாம். ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பி இப்போ நிரஞ்சனா வந்துட்டு உங்களுக்கு பேரா கிடைச்சது? ப்ரோ ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நாம் ஃபஸ்ட் டைம் அது புதுசாக பார்க்குறோம். அன்றைக்கி நான் போகும்போது அங்கே பேசினேன்ல இங்கிலீஷில் தமிழில் மாற்றி பேசும்போது அதுக்குள்ளே அது ஒரு ஜாலியாக இருந்தது. செகண்ட் எபிசோட் போகும்போது நாங்கள் போட்லலாம் போகும்போது எங்களுக்குள்ளே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம புதுசாக பார்க்குறோம் அப்படி இல்லை, ஒரு அன்றைக்கி தான் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஜாலியாக நாங்கள் போட்டில் போகும்போது பேசும்போது பழகும்போது அவங்களும் ஜாலியாக இருக்காங்க, நானும் ஜாலியாக இருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவா இருந்தது? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஒவ்வொருத்தவங்களை பார்த்தோன்னே நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரும். இவங்க இப்படி இருப்பாங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க, அவங்களோட அந்த லுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹேர் ஸ்டைலிங்காக இருக்கட்டும், கலரிங்காக இருக்கட்டும், என்னென்னலாம் டவுட் கேட்டீங்க அவங்கள்ட்ட? எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, என் சர்க்கிள் இப்படி கிடையாது. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்றதே. ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் டே நான் என்ன நினச்சேன்னா, ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டாக இருக்கும். ஏன்னா என்னோட பேக்ரவுண்ட் வேறு, அவரோட பேக்ரவுண்ட் வேறு, 2 பேரும் பெருசாக அப்படி பேசிக்கிட்டது இல்லை. இவர் சொல்கிற சில வார்த்தைகள் எனக்கு புரியாது இன்ஃபேக்ட் தமிழில், பிகாஸ் நான் தமிழ் பொண்ணு கிடையாது. அதனால எப்படி இருக்கும்னு தெரியாமல், ஆனால் செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. எப்படின்னா இவர் சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்.
ஓகே அந்த மாதிரி தான். பிகாஸ் இவர் டைமிங்க்கு ஒரு காமெடி அடிப்பாரு, ஆவுன்னா ரைமிங் அது ஒரு பாட்டு பாடுவாரு. புரியாது, என்னடா இது, என்ன பாட்டாடா இதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செம வைப் ஆயிடுச்சு. அப்புறம் நான் கேட்டேன் எப்படி ஜிம்மி இதெல்லாம் அப்படின்னா, ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே இதுதான் வந்து தி ரீசன் ஏன் இவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருக்காருன்றதுக்கு அப்படின்னு. அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துக்குல்ல, புதுசாக நம்ம வடச்சென்னை ஏரியாக்கெலாம் வரும்போது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபீல் பண்ணாங்க, உங்கள்கிட்ட என்னென்னலாம் சொன்னாங்க நம்ம வடச்சென்னை ஏரியாவுக்குள்ளே வரும்போது? இல்லை, அவங்க நம்ம ஏரியாவுக்கு வந்த பிறகு உள்ளே வந்துட்டாங்க, நம்ம வீட்டில் ஜாலியாக சாப்பிட்டாங்க, சுற்றினாங்க. நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன், நீ இன்னும் நம்ம டீமை பார்க்கல வாங்க அப்படின்ட்டு தான். நம்ம கானா முத்து மாமா டீமு, நான் நம்ம பசங்க எல்லாம் டோலாக் வச்சு அவங்க அந்த பாட்டு இங்கிலீஷ் பாட்டு நம்ம கோவி மாமா பாடுறதும் நம்ம பசங்க டோலாக் அடிக்கிறதுக்கும், அவங்க அதாவது கானா பாட்டு கேட்டிருப்பாங்க, இங்கிலீஷ் பாட்டிலே கானா கலந்து அது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே, எனக்கு இப்போ ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது, அப்படி ஸ்பாட்லேயே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவங்கள வர்ணிச்சோ இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியோ அந்த ஒரு கானா சாங் நீங்கள் எடுத்து விடுங்க. இங்கிலீஷு தமிழ் என்ன லாங்குவேஜ்னா கலந்து விடலாம். அதான் இப்போ மாமா அது நிறைய வாட்டி அவங்களுக்கு பாடுவேன். இப்போ லேட்டஸ்டாக கூட பாடினேன் அந்த பாட்டு. ஓகே, அந்த பாட்டே பாடுங்க. அதை வாடி செல்லும் சீக்கிரம் போகலாம் ஸ்டோருக்கு, சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு அப்படியே போகலாம் பார்க்குக்கு, பெரம்பூர் பார்க்குக்கு, மவுண்ட் ரோடு மெரினா, நீ மட்டும் சரினா சுற்றி பார்க்கலாம், ஒரு கூச்ச நாச்சம் இல்லாமல் பொய் எதுவும் சொல்லாமல் கிஸ்ஸு கேட்கலாம், நீ தாண்டிமா வந்து போற என் ட்ரீம்ல. வாவ். இப்போ ஸ்பாட்ல ஏதாவது ஒரு லிரிக்ஸ் எழுதுவீங்களா? இல்லை ப்ரோ, ஆக்சுவலி நான் வந்து ஒரு கானா பாடகர் இல்லை, நம்ம டீமு கானா டீமு. அதனால அவங்க கூட இருந்து சில பாட்டுலேருந்து ஒரு லைன் பாடுவேன், தவிர பட்டுலாம் எனக்கு பட்டுன்னு எடுத்து. ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ இந்த ஷோ வந்துட்டு நமக்கு ஓகே, இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் இது வந்து இப்படியான ஒரு விஷயமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடியன்ஸ் சில பேர் வந்துட்டு அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அதில் அவங்க கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இந்த ஆடியன்ஸோட இதெல்லாம் இவங்கெல்லாம் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, அவங்களோட அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சில பேர்லாம் நீங்கள் வந்து ஒரு ரியல் பேர் அப்படின்ற மாதிரி, நீங்கள் ரியல் பேராக ஆயிருங்களேன், நீங்க ரியல் பேரா, அவங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோங்க இப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிப்பீங்க அங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது? இல்ல எங்களுக்கு ஜாலியா தான் இல்ல, எனக்கு வந்த கமெண்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஷூட் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வராங்க, ஒரு அக்கா வந்தாங்க, பா நான் இதுவே பார்க்கலப்பா, உனக்கு இந்த மாரி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆக போகுதுன்னா மனசுக்குள்ளே சிரிச்சிக்கணும் அப்படி. அப்படியா, சரிங்க, ஏன்னா நம்ம அங்கே ரிவ்யூ பண்ணிட்டோன்னா அப்புறம் ஷோ பார்க்க அவங்களுக்கு நல்லா இருக்காது, அதனால அவங்ககிட்ட சொல்ல, ஆமாக்கா நான் கல்யாணத்துக்குலாம் சொல்கிறேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷோவில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரனால தான் மென்டர் அப்படின்னு நிறைய வந்து அங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, மென்டர் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் தாண்டி நம்ம கப்புள் ஷோ அதானே பண்ணுறோம், கப்புளாக தானே பண்ணுறோம், அப்போ அது வரதான் செய்யும், ஜாலியாக இருக்கும் ப்ரோ. இல்லை இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னென்னா, இப்போ ராவணாஷா அவங்கள்ட்ட கேட்கும் போதுமே வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்கள் அது மாதிரி சொன்னாங்க, அவங்க வீட்டில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அப்பா அம்மா அந்த விஷயங்கள்லாம் சொன்னார். தங்கப்பாண்டி சாந்தினி அவங்கள்ட்ட கேட்கும்போது அதுதான். அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ கடந்து வந்திருக்கீங்க, உங்களுக்குலாம் பாய் ஃப்ரெண்டே இருக்குது அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்லுவார், அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுவார்? அவர்கிட்ட இருந்து கண்டென்ட்டே உருவ முடியாதுங்க, ஏன்னா அவர் இருக்கிறதுலே ரொம்ப க்ரீன் ஃப்ளாக்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ அவர் தான் வந்து என்ன என்கரேஜ் பண்ணி, இன்ஃபேக்ட் என்ன எல்லா ஷோவும் பார்த்துட்டு எபிசோட் பார்த்துட்டு சொல்லுவார், நீ இந்த மாதிரி இம்ப்ரவைஸ் பண்ணு, இவர்கிட்டே பேசுவார் அவர், ப்ரோ நீங்கள் எப்படி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு. அதனால அவர் வேற லெவல் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல. அந்த ப்ரோ பத்தி ஒன்று சொல்லணும்னா, இவங்களுக்கு முன்னாடி ப்ரோ வந்து நம்மளோட கானா பாட்டு நம்ம ஃபேனா இருந்திருக்காரு. ஓகே, பார்த்து சொல்றாரு, ப்ரோ உங்க வீடியோ எல்லாம் பார்த்து நான் சிரிச்சிருக்கேன், பயங்கரமா பண்ணுவீங்கன்னு. அவர் ஆக்சுவலி எப்படி ஆயிட்டாருன்னா, நான் ஷோ வரும்போது ஜிமிக்லி இருக்காரே சூப்பர், ஜிமிக்லி தான் அமையணும், கப்புலா செமையா இருக்கும். அப்புறம் அன்னைக்கு இவர் வீட்டுக்கு புலந்து போகும்போது புலந்து போயா சூப்பர், ஏன்னா அவரும் சிந்தாரிப்பேட்டில் தான் இருந்தாரு. ஸோ அவரு ரொம்ப எக்ஸைட்டா இருந்தாரு அந்த ஒரு விஷயத்துக்கு. என் அப்பா அம்மா வந்துட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க, ஏய் இல்லை எனக்கு புரியல என்னதான் பண்றீங்க ஷோல, அவங்களுக்கு என்னன்னா மென்டரிங் ஷோ தானே, நீங்க ஆனால் டான்ஸ் ஆடுறீங்க, ஸ்கிட் பண்றீங்க, சார் அம்மா ஃபன்னு தான், எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் தான், ஸோ டோன்ட் வரி அபவுட் அப்படி சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது என்ன மாதிரி ஷோஸ் எப்படி நடக்கும் அப்படின்றது. அவங்களே வந்து எங்கிட்ட கேட்டாங்க, இல்லை நிஞ்சா ஆனால் அப்படி பார்த்தா அப்படி தெரியலையே, நிஜமான கப்பல் ஏண்டா நீங்களாம் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ஏண்டா அப்படி தெரியுது அப்படின்னா, இல்லை நாங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, நாங்க அவன் நல்லா பண்றோம், ரியலிஸ்டிக்கா பண்றனால. ஒரு ஹீரோயினி ஒரு படத்துல நடிக்கும் போது ஒரு கல்யாணம் பண்ற சீனாவும் நடிக்கிறாங்கன்னா அது ஒரிஜினலா ஆக போறதில்ல, அது ஒரு ஆக்ட். அந்த மாதிரி நம்ம பண்றது நிறைய பேர் பசங்களாம் செம்ம பேர்றா எப்படின்னா பேசி கல்யாணம் பண்ணிடலாம், அடா பாவீங்களா, அடே அவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்டு
நீங்கள் ஷோ பார்க்குறீங்களா, அவங்க நம்மளுக்கு ஒரு மென்டர். ஓகே. ஆமாம், இந்த மென்டர் கூட நான் தப்பாக சொல்லுவேன், அவங்க இவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இங்கிலீஷ். ஓகே. இப்போ இது ஓகே, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஆர்டிஸ்டே அப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன எதுவும் சொன்னாங்களா இந்த மாதிரி? அதுதான் என் ஆர்டிஸ்ட், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு நிஞ்சா ஏதோ சீரியஸாக போகிற மாதிரி இருக்குது, ஷோவில் நிஜமாவே எல்லா கப்புள்ஸாக தான் இருக்கீங்களா? நான் சொன்னேன் மற்றவங்க கேட்டால் எனக்கு புரியுது, நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லை ஆனால் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது நிஞ்சா, சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி எங்கள் ரீக்ரியேஷன் ரவுண்டுக்கெல்லாம் வந்து எல்லாரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணி நிஜமாவே அப்படி தான் இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, இட்ஸ் ஸ்டில் அ ஷோ ஒன்லி, பட் அதையும் தாண்டி நான் அதை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன், நீங்கள் அப்படி ரியலாக நினைக்கிறது, ஏன்னா நாங்கள் அவ்வளோ நல்லா பண்ணுறோம் அப்படின்றத அர்த்தமாக எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொரு அந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் போதும் எனக்கு முதல் மரியாதையில் எனக்கு ஷாக் ஆயிட்டேன், இவராது அப்படின்ற மாதிரியான ஷாக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி அவங்க மாற்றினாங்க அது ஃபுல்லாக? அது கண்டிப்பாக அப்புறம் நம்ம மேக்கப் டீமுக்கு தான் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அடிக்கிற வெயில தலைலாம் ஒரே அரிக்குது, அவங்க கரெக்டாக அதை எடுத்துட்டு அழகாக திரும்பியும் போட்டு விடுது அந்த மீசை வரைக்கும். ஏன்னா ஜிம்மிக்கில் வந்து இந்த கலர் ஹேராக தான் பார்த்தாங்க. இன்னொன்று அந்த படம்லாம் வரும்போது நம்ம பிறந்தே இருக்க மாட்டோம். முதல் மரியாதைலாம் சிவாஜி சார், அதெல்லாம் நம்மலாம் நினச்சே பார்க்கல. அதேமாதிரி அந்த மாஸ்டருக்கும் நன்றி சொல்லணும், நம்ம கோரியா பண்ண ஹரி மாஸ்டர். ஒரு சீனும் அந்த முகத்தை சிரிக்கிறதும் அந்த லிப்ஸிங்கில் பாருத்துலேருந்து எல்லாமே நான் நோட் பண்ணி, அதாவது எங்கள் 2 பேர் எது குத்தாலும் செட் ஆயிடுது. அதில் இவங்க பார்த்தீங்கன்னா ராதா மாதிரியே இருப்பாங்க, நான் சிவாஜி சார் மாதிரி இருப்பேன். இப்போது போன வாரத்துக்கு முந்தான அந்த போன வாரம் வந்து நம்ம பிதான் மகன் பார்த்தோம், அதில் வந்து குண்டான விக்ராமு, ஆனால் இவங்க வந்து அப்படியே சங்கீதா மாரியே இருந்தாங்க, நல்லா இருந்தது. ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதுமே நீங்கள் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், நீங்கள் வந்துட்டு ஒரு கானா சிங்கர் அப்படின்ட்டு அப்படி வளர்ந்து வந்தாலும் இப்போ அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு அவங்களோட இது பண்ணிருக்கீங்கல்ல, ஸோ அதுக்கு மென்டார் என்னென்ன விதத்தில் சப்போர்ட்லாம் பண்ணாங்க, இந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை மெருகேற்றிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி? இல்லை ப்ரோ, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கேன், A1 பிகில்லாம் பார்த்து. நான் ஆக்டர் தான், கொடுத்தா பண்ணிவிடுவேன். சில டைம் டான்ஸ் ஆடும் போதும் சரி, சில விஷயம்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அவங்களே சொல்லுவாங்க ஜிம்மி நீங்கள் பண்ணலாம் பண்ணுங்க, பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. சில டைம் நானே விடுங்க பார்த்துக்கலாம் பண்ணிக்கலான்னு அலட்சியமாக இருப்பேன், அவங்க இல்லை நீங்கள் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த லாஸ்ட் நேரத்தில் மிஸ் ஆகும்போது ஒரு நம்பிக்கையாக, அதாவது மறந்து போனாலும் அந்த நம்பிக்கை கொடுத்து வர வச்சுருவாங்க. தென் இப்போ நிறைய விஷயங்கள், இப்போது நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ட்ரெயின் ஆகிருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் என்ன வேணால் எழுதியிருக்கும். ஆனால் வாயை திறந்து பேசாமல், டம் ஷராட்ஸ் தான், வாயை திறந்து பேசாமல் நடிக்க வைக்கணும், எக்ஸ்பிரஷன்லேயே நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்துட்டு இதில் பேராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், வேர்டாக இருக்கலாம், இல்லை ஒரு படத்துடைய பேராக இருக்கலாம், இல்லை யாருடைய பேர் வேணா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறா, ஃபர்ஸ்ட் யார் நடிக்கிறா? நான் நடிக்கவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் நடிங்க. ஃபர்ஸ்ட் அது எனக்கு காட்டிருங்க. ஓகே, நீங்கள் அதை வந்து எக்ஸ்பிரஷனோட நீங்கள் அதை பண்ணி காட்டுங்க, பார்ப்போம். அது என்னன்னு அவர் கண்டுபிடிக்கணும், என்ன வார்த்தைன்னு. ஒரு நிமிஷம், நான் சொல்ல பேசுங்க ப்ரோ. நீங்க பேசலாம், நீங்க பேசுங்க, அவங்க தான் பேசலாம், நீங்க பேசுங்க, அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க நினைக்கிறது. ஒரு ஆளு, ஒரு லைன், ஒரு விஷயம், ஒரு வார்த்தை, லவ். ஒரு வார்த்தையில லவ் சொல்லிட்டீங்களா? ஐ லவ் யூவா? லவ். அடுத்த பேருக்கா கை ஜில்லுன்னு இருக்குது. என்ன ஃபீல் பண்றேன்னு அவங்க கேட்கலாம். ஒரு வார்த்தையில லவ் சொல்லின்றியா? ஒரு வார்த்தை லவ். தலகாணி. ஒரு வார்த்தை லவ். அவங்கள பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, அப்படின்னா இது பண்ணுவாங்க. அதான் என் கண்ணை பாரு. வாழ்க்கையில முன்ன பின்னே அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, அந்த லவ் நான் சொன்னல, அது அப்படியே வேற வேற வார்த்தையா சொல்லுங்க. ஓகே. ஒரு லைன் லவ். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? நான் பண்றது அப்படியே ரிலேட் பண்ணுங்க, நான் என்ன பண்றேன்றது. ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் இதெல்லாம் நான் ஒத்துப்பேன், அடுத்தடுத்த இதுக்குலாம் இப்பெல்லாம் வாய் திறந்து பேசவே கூடாது, ஓகேவா?
கை பிடிச்சிங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரொமான்ஸ் பண்ணுறோம். எப்பா சாமி, இதை சொல்ல வரதுக்குள்ள வாழ்க்கையில ரொமான்ஸ்னு ஏதாவது பண்ணிருக்கியா ப்ரோ? இல்லை ப்ரோ, நிறைய கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு, ரொமான்ஸ்லாம் வந்தது இல்லை. நான் நம்பல முதல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்தோடனே சும்மா ஃபர்ஸ்ட் தான் அப்படிதான் பேரப்பா இருக்கும், கேட்போம் இல்லையா, ஓகே ஜிம்மி லவ் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்க உங்க கதை. ஏன்னா அதெல்லாம் நான் பண்ணது இல்லைங்க, பொண்ணுங்களை கலாய்க்க மட்டும் தான் செய்வேன் அப்படின்றது. ஏன்னா கலாய்க்க மட்டும் தான் செய்வீங்கன்னா ஏன் அப்படி? நான் நம்பவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு க்ரஷ் ஆச்சு இருந்திருக்கும்னா, சும்மா அங்கங்க ஏதாவது சைட் அடிச்சிருக்கேன், பட் ஆனா லவ்னு எதுவும் இல்லை அப்படின்றாரு. எது நான் எப்படி நம்புறது? உண்மையாவே வா, இது வரைக்கும் நான் யாரும் லவ் பண்ணல ப்ரோ. வீடியோல யார் வேணா பார்க்கட்டும், வந்து சொல்றேன் நான் லவ் ஜிமிக்லி லவ் பண்றேன். ஆனா நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு அவருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, அது ஃப்ரெண்டாடா இருக்க முடியும், ஆனா உண்மையா லவ்வா வர முடியாதுல. பண்ணவே இல்லையா இல்ல எதனால அப்படி? இல்ல நான் இது வரைக்கும் பண்ணது இல்ல. பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்து சைட் வச்சிருக்கோம். ஓகே, நம்மளுக்கு ஒரு இது நம்மள ஏத்துப்பாங்களா, இல்ல ஒரு ஆளு குண்டா இருக்கிறோம், நம்ம முடியெல்லாம் பார்த்து நம்மள அவாய்ட் பண்ணுவாங்களா, அந்த ஒரு மைண்டு. எனக்கு ரொமான்ஸ்லாம் வராது ப்ரோ. இவங்களை கூட கேட்டு பாருங்களா, நம்ம டான்ஸ் கூட ஆடும் போது நம்ம ரொமான்ஸ் பண்ற ஸ்டெப்பாக கூட இருக்கனால இப்படி மேலே கை போடுங்க ஜிம்மி, நான் எனக்கு தோணாது. ஆக்சுவலி ஸ்டெப் எப்படின்னா மாஸ்டர் சொல்வாரு இப்படி ஹக் பண்ணுங்க ஜிம்மின்றது. ஸோ எனக்கு வந்து ப்ரொஃபஷனலான விஷயம் தான். நான் நிறைய ஆர்டிஸ்டோட அப்படி டான்ஸ் ஆடினதுனால டெல்லு ஜிம்மி நீங்க இப்படி பண்ணுங்க, ஸ்டெப் அதுதான், நம்ம அதை பண்ணி முடிக்கிறது நம்ம வேலை. பண்ண மாட்டாரு, பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல போய் ஸ்டெப்பே மாத்திடுவாரு, தோல் மேல கை போட்டுருவாரு அப்படியே ஸ்டைலா ஹக் பண்ணாம. ஸோ அது வந்து ஆனா இவருக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது டிஆர் சார். ஏன்னா அவர் இதெல்லாம் ரொம்ப மரியாதையா பார்ப்பாரு. அதனால இல்ல ஜிம்மி சூப்பரா லவ் பண்றீங்க. ஆனா நான் சொல்லுவேன் ஜிம்மி அது வேலை, பரவாயில்ல பண்ணுங்கன்னா. ஆனா அதுவும் வந்து அவரு லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணி திடீர்னு அது என்னன்னு தெரியல மைண்ட் அவருக்கு அந்த டைம்ல அது வராது. அந்த டைம்ல வராது. ஆமா, அது என்னன்னு தெரியல, வரவே இல்லை. இப்போ மற்ற பேர்லாம் பார்க்கும்போது அவங்க செம்ம ரொமான்டிக்காக அந்த கான்செப்ட் அந்த விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லார் பேருமே அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அதை பண்ணலைங்கும் போது அதை அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா, பாரு எவ்வளோ அழகாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க, திட்டுவீங்களா அவர்கிட்ட? இல்லை, ஏன்னா எங்க காம்பினேஷனே வேற, நாங்கள் ஃபன், உங்களோட யூனிக் வேற. ஆமாம், நாங்கள் ஃபன் தான். இப்போ எங்களுக்கு வந்து அந்த ரொமான்டிக்கா அப்படிலாம் இல்லை. நான் அவரை கலாய்க்கிறது, அவர் என்ன கலாய்க்கிறது, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி அவர் ஏதாவது ஒரு கானா பாட்டு பாடுறது, அந்த மாதிரி தான். அண்ட் ஐ திங்க் இதுதான் எங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை அதுவும் பண்ணா, அதுவும் இப்போ முதல் மரியாதை மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டால் எங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். பட் பண்ணதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டோம்ல, மேபி அந்த மாதிரியான ஒரு ரொமான்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா மேபி ஏற்றுக்கலாம். அதை பண்ணி பார்க்கும்போது தான் ஆக்டிங்னா பண்ணிடலாம் ப்ரோ. அங்கே திடீர்னு வர மாட்டேங்குது, அது இன்னும் தோணல. ஓகே, இவங்கள பார்த்தா மட்டும் வர மாட்டேங்குது. வேற யார் பார்த்தா இவங்க எனக்கு பேர் பண்ணா எனக்கு ரொமான்ஸ் வரும் அப்படின்னு யாரும் இல்லை. ரொமான்ஸ் நம்ம இது ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரோ, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுறது. ஓகே, நம்ம இவங்க பண்ணுற மாதிரி நம்ம நிறைய பண்ணியிருந்தா, இப்போ சாங்லும் சரி ஆக்டிங்லும் சரி பண்ணியிருந்தா அது ட்ரைனிங் ஆகிருக்கும், வந்திருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம்ல நம்மளுக்கு அது தோணல. சரி, ஓகே ப்ரோ, இப்போ நீங்க எடுங்க, நீங்க நடிக்க ஆரம்பிங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன், எனக்கு கஷ்டப்பட்டதுக்கு. நடிக்காம அப்படியே ஆக்ஷன்லயே அது என்ன அப்படின்றத அவங்களுக்கு கன்வே பண்ணணும். நீங்க உங்க வீடு, அப்பா அம்மா வீடு புளியாந்தோப்பா, வீடு ஏரியா சென்னை, நீங்க அங்க இருக்கிற இடம் ஏரியா, வீட்டு பக்கத்துலயா? நீங்க அப்பா அப்பா உடைக்கிறதா, அப்பா ஓடுறதா, அப்பாவோட வேலையா, அப்பா வேலை, சிலிண்டரு, காசு, சம்பளமா? சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறீங்க? சம்பளம் அதுதான் அந்த வார்த்தையவா? எனக்கு ரெடின் கிங்ஸ்லி ஞாபகம். ஓ, நீ அப்படி வெறியா அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் ஈஸியா ஒரு ஆப்ஷன் வச்சு நீங்க போயிருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சுத்திட்டு வரீங்களா? அப்பா சிலிண்டர் சம்பளம். ஆனா நீங்க கூட்டு போக அவங்களும் வந்துட்டாங்க பாருங்க. புளியந்தோம் போட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க, அப்பாவோட வேலைக்கு வந்துட்டாங்க. சம்பளம், காசு, ஸ்லிப்பு, பில்லு. ஆஹா, டென்ஷன் ஆக போறாரு தலைவா. அதை வச்சு அப்படி வேற ஒரு ரூட்டு பிடி தலைவா. புளியந்தோப்பு வேணாம், இப்போ நீ வேற ஒன்று பிடிச்சி போ. எனக்கு என்ன, அந்த வார்த்தை வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இமோஷனா இல்ல வார்த்தையா, காசா, காசு பத்தி ஏதோ காசு நாக்கா திருப்பி வாங்க. அது வேற எப்படியாவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்ல வரீங்களா? பணம், துட்டு, காசு, பணம், துட்டு, மணி.
இந்த ஆப்ஷனை நீங்க ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஓகே ஓகே. படம் பார்க்கறதா? யாரு ஸ்டார் யாரையாச்சும் சொல்றீங்களா? ரஜினி. ரஜினி பணம், அதை ரிலேட் பண்ண சொல்றீங்க. ரஜினியும் பணத்தை ரிலேட் பண்ண சொல்றீங்க. துட்டு. என்ன சொல்லிடுங்க போதும், எனக்கு காண்டா இல்லையா? என்ன தெரியல, முடியல. ஓகே, இப்போ அவங்க கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க, நீங்க கண்டுபிடிக்க வைக்கல. கூலி. ஆக்சுவலா நான் அந்த படம் பேரை வச்சுதான் அவர் ஸ்டார்டிங்கே போவாருன்னு நினைச்சேன். ஆனா புளியந்தோப்பு போய் புளியந்தோப்புல இருந்து அவங்க அப்பாட்ட போய் அவங்க அப்பா கூலி வேலை பாக்குறாருன்றதுக்கு போய் ஆனா அவர் கூப்பிட நீங்களும் வந்துட்டீங்க, அது வரைக்கும் போயிட்டீங்க. அப்ப கடைசி ஆப்ஷன் அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து போயிட்டாரு. கூலிங்கிறது காசுன்னு சொன்னீங்கல்ல, அது வேலை செய்யறது கூலி. ஏங்க நீங்க பேசினாலே சில வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு புரியாதான், நீங்க ஆக்சன் பண்ணா அப்ப எப்படி புரியும் அவங்களுக்கு அப்படின்றத. கூல் காசு ரஜினி, காசு ரஜினி, அதுலயே நான் சிக்கிட்டேன். காசு ரஜினி அப்படின்னு மங்காத்தாலாம் யோசிச்சேன். இல்ல ரஜினி இது ரஜினி தானே அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா எனக்கு இப்போ பேரிங் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ ஒவ்வொருத்தவங்கள்ட்டுமே இன்னொரு பேரை பார்த்து ஓகே நம்ம இப்படி ஏதாவது யோசிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணும். அது மாதிரி உங்களுக்கு எனக்கு இவங்க பேரா வரலன்னா இவங்க பேரா வந்திருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? நிரஞ்சனாக்கு அடுத்து ஒரு செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு. இல்லை இவங்களே கேட்டிருக்காங்க. இல்லை ஜிம்மி நான் வரலன்னா வேற யாருனீங்கன்னா நான் ஷில்பா எதிர்பார்த்தேன். ஷில்பா? ஆமாம், அவங்க அழகா குழந்தை மாதிரி இருப்பாங்க. நிரஞ்சனா? நிரஞ்சனா பிடிக்கும். அடுத்த ஆப்ஷன் கேட்கும் போது நம்ம போய் ஆகணும்ல. ஓகே ஓகே. இப்போ அவங்களே ஆப்ஷன் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஜிம்மிக்கு அப்புறம் யாரும் கேட்டு பாருங்களேன். யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க. இல்லை ஷில்பா பிடிக்கும். ஷில்பா அது மாதிரி குழந்தை மாதிரி ஜாலியாக நல்லா இருக்கும். அது வாய்ஸு டான்ஸ்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன். அதனால ஷில்பா பிடிக்கும். இது ஷில்பாவுக்கு தெரியுமா? தெரியும், வீடியோ பார்த்தா தான் தெரியும். நீங்க இதுக்கப்புறம் தான் தெரியுமா? இல்லை ஷில்பா பார்க்கும்போதுலாம் நீ நல்லா டான்ஸ் ஆடுற, சிரிக்கிற அப்படிலாம் சொல்லுவேன். அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? டேரக்டா சொல்லியிருக்கீங்களா ஷில்பா இந்த மாதிரி வந்து எனக்கு உன் கூட பேர் பண்ணணும்னு ஆசை ஷில்பா அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருக்கீங்களா? சொன்னதில்லை. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா? நான் அப்படி யோசிச்சு பார்த்தது இல்லை ஆக்சுவலி. பாருங்க, இப்படி இருக்க ஒருத்தவங்கள போயிட்டு நீங்க ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனா இன்னொருத்தவங்கள யோசிக்கல. அவங்க செகண்ட் ஆப்ஷனா கூட உங்க யாரையும் யோசிக்கல. வேண்டான்ற நான் ஜிமிக்கிலி அப்படின்றாங்க. ஆனா ஜிமிக்கிலி மட்டுமே போதுன்னு நினைக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நீங்க செகண்ட் ஆப்ஷன்லாம் ஷில்பா அப்படின்னு ஒருத்தவங்க வச்சிருக்கீங்க. இல்லை ப்ரோ, இவங்க நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நான் வந்து ஷில்பாலாம் ஆரம்ப ஸ்டார்டிங்ல இருந்து தான் சொல்லு. இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க டான்ஸு ஜாலியாக இருப்பா. அது ரொம்ப குழந்தை மாதிரி நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, அது எப்படி சொல்லணும்? எனக்கு நிரஞ்சனா தான் இருந்தாலும் சரி ஓகே ஷில்பா அப்படின்னு சொல்லலாம். இல்ல எனக்கு ஷில்பா பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட கேப்பே தெரியல. நீங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ, நான் போய்லாம் சொல்ல மாட்டேன் ப்ரோ. இல்லை இல்லை எனக்கு நிரஞ்சனா தான் எனக்கு வேணும்னு சொன்னால் அது வந்து ஏமாத்துறது. அப்போ அவங்க ஏமாத்தினான்னு சொல்ல வரீங்களா? இல்லை அவங்களுக்குள்ள இருக்கும் மைண்டு. யார் இப்போ ஜிம்மிக்கிலே அந்த ஷோக்கு வரல, யார்கிட்ட பண்ணியிருப்பீங்க? ஜிமிக்கிலி வந்தனால ஜிமிக்கிலின்னு சொல்றாங்க. அதான் வந்துட்டீங்கல்ல, வந்ததுனால நம்ம யோசிக்கவே தேவையில்ல. அந்த மாதிரி அதான் குழந்தை பிறக்காதவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறவங்களுக்கு அந்த டேர்ம் பேரு. ஆமாம், டேர்ம். தளபதி விஜய். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily. Taste the Daily.